ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேற்று தினத்தில் வந்து நம்ம மந்த்ரா அண்டர் 10 L1 டிவைஸ் வந்து இப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வீடியோ பதிவிட்டுருந்தோங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் பண்ணாமே வச்சுருந்தாங்கல்ல, அதை வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேத்துக்கு மேலே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் மீதம் பாதி உள்ள நண்பர்களுக்கு வந்து இன்னும் ஒர்க் ஆகலை. அதுக்கான காரணத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிடுறேன். தயவுச்சு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அதேமாரி இது வரைக்கும் நம்மளோட டிவைஸ் வாங்கிட்டு பொறுமை காத்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இருந்தாலும் இது என்னுடைய மிஸ்டேக் கிடையாது. இது வந்து அனைத்து பகுதியிலும் அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அனைத்து கடைக்காரர்களுக்கும் ஆன்லைன்லேயே வாங்கியிருந்தாலும் இதே சேம் ப்ராப்ளம் தான் போயிட்டுருக்குது. ஓகேங்களா? இருந்தாலும் எவ்வளோ பேர் தீட்டிங்க, ஒரு சிலர் பொறுமை காத்திருந்தீங்க, ஒரு சிலர் டிவைஸே கொண்டு வந்து நேரடியாக கொண்டு கொடுத்துட்டே போயிட்டீங்க காசை வாங்கிட்டு. ஏன்னா நம்மளோட அட்ரஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. நேரடியாகவும் வந்து ஒரு சிலர் வந்து ஐடி பண்ணுறதுக்கு நம்ம அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, நேரடியாக வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது மற்ற நண்பர்களுக்கு வந்து சாத்தியமா? நீங்கள் ஆன்லைனில் அல்லது ஒரு மூன்றாவது நபர், நீங்கள் ஹிந்திக்காரங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு குறைந்த விலைன்னு சொல்லி டிவைஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இது சாத்தியமாங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க. அதேமாரி ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஐடி வந்து பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஹா ஓஹோ அது இதுன்னு பேசுவாங்க. ஆனால் அதன் பிறகு எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் கொடுப்போங்க. ஆனால் நான் ஃபோன் எடுக்க முடியாமல் போனதுக்கான எனக்கு உடல்நிலை சரியில்லை. இன்னொன்று எல்லாமே இந்த டிவைஸ் ப்ராப்ளம் போய்ட்டு இருக்கும்போது எல்லாமே திட்டுறதுக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. இல்லைன்னா ரீஃபண்ட் கொடுங்க. ஒரு சிலருக்கு நம்ம வந்து ரிட்டன் வாங்கிட்டு நம்ம பே பண்ணிட்டோங்க. ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பண்ண முடியாதுல்ல. அதனால் நான் அந்த டைமில் ஃபோனும் எடுக்க முடியல. அதேமாரி இனி வரக்கூடிய காலகட்டத்துலேயும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணால் மட்டும் தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹெல்த் ஃபவுண்டேஷன் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர்த்துட்டு ஃபோன் பேசி என்னோடய உடல்நிலை கெடுத்துக்கிறதுனால இனி வந்து ஃபோனில் வந்து நம்ம பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் வாட்ஸ்அப் சேட்டிங் வந்தாவோ நேரடியாக வந்தாவோ உங்களுக்கு பக்காவாக எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கு பொறுமை காத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நீங்கள் வர மாரி வரும். ஏன்னா 1 hour 2 hours உங்களுக்கான ஒரு கிளாஸ் கொடுப்பேங்க, கற்றுக் கொடுப்பேங்க. இப்படி பணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதேமாதிரி ட்ரைனிங் பக்காவாக கொடுத்துட்டு நீங்கள் என்ன ப்ராப்ளம்னா அது எப்படி சொல்யூஷன் நம்மளை நாடாமல் டேரெக்டாக கம்பெனி அப்ரோச் பண்ணி குயிக்காக ரிசல்ட் எப்படி அதை பார்க்குறதுன்னு. ஏன்னா நீங்கள் நம்மகிட்ட சொல்லி நாம் கம்பெனிக்கு சொல்லி அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. டேரெக்டாக கம்பெனி தொடர்பு ஆக்சஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஐடி போட்டு ட்ரைனிங் கொடுத்து கமிஷன்ஸ் எவ்வளோங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப். ஓகேங்களா? அதன் பிறகு கம்பெனியோடைய ஆக்சஸில் தான் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் எங்களுடைய சப்போர்ட் இருக்கும். கம்பெனி ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம், அடுத்தது எங்களை தொடர்பு கொள்ளலாம். என்ன தொடர்பு கொள்ளணும்னா வாட்ஸ்அப். இது நீங்கள் ஐடி போட்டிங்கன்னா கீழே சப்போர்ட் இருக்கும். சப்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா கம்பெனியோட டேரக்ட் நம்பரும் இருக்கும். எங்களுடைய பர்சனல் எண் அதில் இருக்கும். ஓகேங்களா? அதில் நான் பேசுவேன், இல்லைனா ஒரு சிஸ்டர் பேசுவாங்க. அது இப்படியா மற்றபடி நான் வாட்ஸ்அப்பில் சேட்டிங்கில் தான் இருப்பேன். அதேமாதிரி ஐடி போடும்போது நீங்கள் கால் பண்ணால் அந்த டைமில் நம்ம வந்து எங்களுக்கு ஐடி போட்டுட்ருப்போங்க, ட்ரைனிங் கொடுத்துட்ருப்போங்க. அப்போ வந்து அவங்க வெகு தூரத்துலேருந்து வருவாங்க, டக்குன்னு வீட்டுக்கு போகணும். அதனால் என்னென்னா அந்த டைம்லேயும் நான் கால் எடுக்க மாட்டேன். கால் பண்ணுறதை முழுமையாக தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, அதேமாரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி நமக்கான தமிழ் ஏடிஎம் யூடியூப் சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப்பு நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் இணைஞ்சிக்கோங்க. ஏன்னா வீடியோவுக்கு முன்னதாக டக்குன்னு வாட்ஸ்அப்பில் அப்டேட் வந்துடும். அந்த குரூப்பில் டிவைஸ் ஒர்க் ஆகிறதோ அல்லது ஐடியில் என்னச்சும் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க, சர்வீஸ் சார்ஜ் கமிஷன்ஸ் நமக்கு ஐயா தராங்க, இல்லை குறைச்சிட்டாங்க, எதாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு அப்டேட் வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ டிவைஸ் மீதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன் ஒர்க் ஆகலை, யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகும், இனி புதுசு வாங்கலாமா, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். நவம்பர் மாதத்துலேருந்து அதுக்கு முன்னாடியே ஒரு சிலருக்குலாம் நின்றுச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் பெரும்பாலும் நவம்பருக்கு பிறகு நம்மகிட்டையாகட்டும் ஆன்லைன்லேயாகட்டும் வாங்கும்போது ஒர்க்கே ஆகலை. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒர்க் ஆனிச்சு. இப்போ நம்ம ஒரு 50 டிவைஸ்க்கு மேலே நம்ம பல்காக எடுத்துருந்தாங்க மந்த்ராவுடைய வெப்சைட்லேருந்து. பார்த்திங்கன்னா ஒரு 20க்கு மேலே நம்ம வந்து நவம்பருக்கு முன்னாடியே வந்து ஐடி போட்டு நம்ம சேல் பண்ணிட்டோங்க. எல்லாத்துக்கும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த நவம்பருக்கு பின்னாடி வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே ஒர்க் ஆகலை. எனக்கான டெமோ பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. அது கூட செகண்ட் ஹேண்டில் விற்றுட்டு அதன் பிறகு என்னால் ஐடி பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது கூட என்கிட்டயே வந்து டிவைஸ் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அதில் வந்து அந்த நவம்பர், டிசம்பர், இப்போ ஜனவரி, இப்போ அந்த கணக்கு 3 மாதம் ஆயிடுச்சு நம்மளுடைய டிவைஸ் வாங்கி. இதில் 211 எராருன்னு வந்து எங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் ஒரு சிலருக்கு இப்போ எல்லாமே நேற்றுலேருந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கே நேற்று தான் மீதமுள்ள வீட்டில் உள்ள டிவைஸ் செக் பண்ணும்போது நேற்று தான் எனக்கு வந்து ஒர்க் ஆனிச்சு. அதுக்கு முந்தா நேற்று நான் ஒர்க் பண்ணேன், ஒர்க் ஆகலை. நேற்றுலேருந்து எனக்கு ஒர்க் ஆகுது. அதில் வந்து எல்லாமே டக்குன்னு வீடியோ பார்த்துட்டு மீதமுள்ள டிவைஸை வந்து நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன். எல்லாமே ஒர்க் ஆனிச்சு. அதனால் பேமெண்ட் பே பண்ணி எல்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ என்னோட ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. சரி, இப்போ வந்து ஒர்க் ஆகிடுச்சு. இனி வந்து புதுசாக நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னீங்கன்னா நான் புதுசாக ஆர்டர் போட்டாவோ அல்லது நீங்கள் மறுபடியும் ஆன்லைனில் புதுசாக வாங்கினாவோ அது வந்து உங்களுக்கு மறுபடியும் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் வாங்கி ஒரு டைம்னாச்சும் கைரேகையோ மறுபடியும் டிவைஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணத்துலேருந்து ஒரு 2 மாதம் ஆகிப்போச்சு, 3 மாதம் ஆகிப்போச்சு, இன்னும் ஒர்க் ஆகலன்னு எங்களுக்கு மட்டும் தான் 1 by 1 ஒர்க் ஆகிட்டு வந்துட்டு. மற்றபடி இனி யாராச்சும் புதுசாக வாங்குறீங்கன்னா நீ இன்னும் 1 மாதம் 2 மாதம், அதாவது அதிகாரப்பூர்வமாக வரல, ஆனால்
ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் கம்பல்சரி எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. அதனால் இனி இப்போ புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து மார்ச் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மார்ச் எண்டுக்கு மேலே தான் சரி ஆகும். ஆனால் இப்போ வந்து என்ன ஒர்க் ஆகுதுன்னா ஸ்டார்டெக் டிவைஸ் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்குது. அது வேணுமா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் 1 இயர் ஆடி சர்வீஸ் நம்மகிட்ட இல்லை, லைஃப் டைம் ஆடி சர்வீஸ் தான் இருக்குது. 1 இயர் ஆடி சர்வீஸ் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம். அது தனி மார்கோவாகட்டும், மந்த்ராவாகட்டும், L1 டிவைஸ் ஒர்க் ஆகலை, வெயிட் பண்ணுங்கள். புதுசு வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணி தான் அப்டேட் ஆகணும். இல்லையா ஸ்டார்டெக் டிவைஸ் வாங்கிக்கோங்க உடனே ஒர்க் ஆகணும்னா. அதேமாரி 151 எரர் வந்தவங்களுக்குலாம் இன்னும் ஒர்க் ஆகலை. அதை தாண்டி நாட் டிவைஸ் கனெக்ட் அப்படிலாம் ஒரு சிலருக்கு வரும். ஒரு சிலருக்கு வந்து என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட் எரர்லாம் வரும். அதில் எரரில் 211 வந்தவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு மறுபடியும் அப்டேட் மாதிரி இருக்கும், வேறு ஒரு எரர் காமிச்சிருக்கோம். அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகிட்டு வந்துட்டுருக்குது, நமக்கும் ஒர்க் ஆகிடுச்சு. மற்றபடி நீங்கள் வெயிட் பண்ணணும். இது வந்து கவர்மெண்ட்டோடைய ப்ராப்ளம். எல்லாமே நியூ L1 டிவைஸ்க்கு மாறி தான் ஆகணும் என்றைக்கா இருந்தாலும். இப்போ உடனே நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா ஒன்று L1 டிவைஸில் வந்து மந்த்ரா, மார்கோ தவிர்த்து எத்தனையோ கம்பெனிலாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஹிட்டான கம்பெனி கிடையாது. ஓகேங்களா, ஸ்டார்டிங்லாம் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அடுத்ததாக இப்போ 100 மாடலில் மந்த்ரா வந்து புதுசான ஒர்க் ஆகும். ஆனால் ஆல்ரெடி மந்த்ரா 100 வச்சுருந்தவங்களுக்கு நின்று போச்சு. ஆடி ரினியூல் பண்ணலாமான்னு பார்த்தாலும் அதுவும் ஒர்க் ஆகாது. ஆனால் புதுசாக ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்ரா ஸ்டாக்கில் இருக்குது. இப்போ நானே மந்த்ரா 100 வச்சுருந்தேன்னா நான் இப்போ உங்களுக்கு சேல் பண்ணலாம், அது ஒர்க் ஆகும். புதுசாக வாங்கும்போது ஒர்க் ஆகும். ஆனால் அது ஒரு 6 மாதம் தான் கவர்மெண்ட் அலோடு கொடுப்பாங்க. அது பிறகு கம்பல்சரி இந்த பிரச்சனைலாம் சொல்லி L1க்கு மாறணும்பாங்க. அதனால் 6 மாதங்கிறது 3 மாதத்தில் கூட நிறுத்திடுவாங்க. இந்த L1 டிவைஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டாங்கனாவே அது வந்து நின்றுடும். அதனால தான் நம்ம வந்து அதை மெயினாக சொல்கிறதில்ல. ஏன்னா ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்காக அதை ஒரு ₹1000, ₹1500, ₹2000 போட்டு வாங்கிட்டு நாளைக்கு பின்ன அது வேஸ்ட்டாக போயிருமில்ல. எனக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்குது, இ-சேவை மையம் வச்சு ரன் பண்ணியிருக்கேன், எனக்கு உடனே வேணும்னா டெம்பரரியாக நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஒரு ₹1500, ₹1000 நீங்களாம் தராங்க. அதை வந்து எப்போரா சேல் பண்ணுறது, யார் தலையிலடா கட்டலாங்கன்னு சொல்லி எவ்வளோ பேர் அதை வாங்கி வச்சுட்டு கம்பெனியை ரிட்டர்ன் எடுக்கிறதுனால இப்படி தான் தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு வேளை இதுதான் காரணமாங்கிறதும் தெரியல. ஏன்னா இது உண்மையான காரணம் கிடையாது. நம்ம மார்கோவுக்கு இந்த பிரச்சனை போயிட்டுருக்குது. அதனால் என்னுடைய மனசில் பட்டது இது. பழைய 100 மாடல்லாம் எல்லாத்தையும் சேல் பண்ணோம், கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாலும் சரி எல்லாத்தையும் விற்று தள்ளிப்பிடலாம், வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது வாங்கி தானே ஆகணுங்கிறதுனால L1 டிவைஸுக்கு மாறணும்னு சொல்லிவிட்டு இப்போ திடீர்னு அதே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி L1 வாங்கினீங்களுக்குலாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இந்த நவம்பருக்கு பின்னாடி இந்த பிளான் போட்டாங்களா இல்லை என்ன தான் உண்மையிலே பிரச்சனை? கவர்மெண்ட்டு ஒர்க் ஆயிரும் வெயிட் பண்ணுங்கள், இதுதான் இதுக்கு மேலே சேஞ்சஸ் ஆகும், இதுதான் உண்மை, இதுதான் அப்டேட் ஆகியே ஆகணும், L1க்கு தான் நீங்கள் மாறணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் L1 வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, பிஸ்னஸ் பாதிச்சிட்ருக்குது. இந்த 2000 நோட்டு எப்படி வந்து ஃபஸ்ட்டு புலக்காட்டியத்துக்கு வரும்போது நம்ம வந்து வெயிட் பண்ணி பேங்கெல்லாம் நின்று கியூ கணக்கில் பணத்தை மாற்றினாங்களே, அதுமாரி இது கவர்மெண்ட் ப்ராசஸ். கவர்மெண்ட்டோட தான் கைரேகை வச்சு பணம் எடுக்கிறதுக்கான சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ அவங்க எப்போ இதெல்லாம் க்ளியர் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம மந்த்ரா கம்பெனிக்கு நாங்கள் மெயிலும் பண்ணிட்டாங்க, எதுவுமே ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸும் கிடையாது. நியூவாக வாங்கினாலும் ஒர்க் ஆகாது. எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதம் முழுசும் போயிடும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணி வாங்கணும். என்கிட்ட வந்து இப்போ லைஃப் டைம் ஆடி ஸ்டார்டெக் டிவைஸ் மட்டும் இருக்குது. லைஃப் டைம் ஆடியில் நீங்கள் அது நம்மளோட வாட்ஸ்அப் இனத்தோட போட்டு நீங்கள் பெற்றுக்கலாம். ஐடி வேணுனாலும் நீங்கள் வந்து நம்மள்ட்ட பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டு ஐடி வந்து மெயினாக பண்ணி தந்துட்டு இருக்கிறாங்க. நார்த் ஐடி வந்து நம்ம பண்ணி தருவோங்க. ஆனால் எங்களோட சப்போர்ட் அந்த அளவுக்கு இருக்காது. தமிழ்நாட்டு ஐடிங்கும் போது சேஃபு, அது இல்லாமல் கஸ்டமர் சப்போர்ட் ஹெவியாக இருக்குது. அவங்கள நம்மளோட சப்போர்ட் இல்லாமல் டேரெக்டாக கம்பெனி அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் எதாக இருந்தாலும். அதனால் தமிழ்நாட்டு கம்பெனி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஐடி நீங்கள் எப்படிலாம் போட்டு நீங்கள் அதுக்கு ட்ரைனிங் எடுத்து நீங்கள் டாக்குமெண்ட் கேஒய்சிலாம் சப்மிட் பண்ணி நீங்கள் அப்ரூவல் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா டிவைஸ் எப்போ வந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே L1 டிவைஸே நீங்கள் 6 மந்த்துக்கு முன்னாடி என்னாச்சும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, செகண்ட் ஹேண்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக வாங்கி ஆடியே முடிஞ்சிட்டாலும் கூட நீங்கள் ரினியூல் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதெல்லாம் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, 6 மாதத்துக்கு முன்னாடி நவம்பர்லேருந்து இந்த டிசம்பர் இப்போ ஜனவரிலாம் வாங்கினீங்களுக்கு ஒர்க் ஆகாதுங்கிறத நான் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து விடைபெறுகின்றேன். ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஐடி பெறதாகட்டும், டிவைஸ் பெறதாகட்டும், அது சார்ந்த தகவல்கள் பெறதாகட்டும், வாட்ஸ்அப்லேயும் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுங்கள், குரல் பதிவாவோ அல்லது எழுத்து மூலியமாவோ சாட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுப்பேங்க. ஓகேங்களா, அதேமாரி குரூப்பில் நீங்கள் என்ன இணையலை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் கொடுக்குறேன் கீழே, அதில் இணைஞ்சிக்குங்க. அதில் இதை விட யூடியூப்பை விட ஃபாஸ்ட்டாக அதில் வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, சப்போர்ட் தாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் பிபி. நன்றி, வணக்கம்.